வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ் எப்போ வந்து நமக்கு வந்து அந்த மாதவிடாய் வந்து நிக்க போகும்போது ஒரு 45லேருந்து ஒரு 55 வயசுக்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். முக்கியமா வந்து அதிகப்படியான வேர்க்கிறது வந்து முக்கியமா சொல்லுவாங்க. ஒரு 70% ஆஃப் தி விமன் வந்து கண்டிப்பா இத தாண்டி தான் மெனோபாஸ்க்கே வந்திருக்க முடியும். ஸோ இத வந்து ஹோமியோபதில எவ்ளோ அருமையா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ இந்த மெனோபாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ளீட்டா ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து ரத்தமே போல, தூரமே போகல அப்படின்னா, நம்ம வந்து இத மெனோபாஸ் நமக்கு வந்து அந்த மாதவிடாய் போக்கு வந்து கம்ப்ளீட்டா நின்றுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த நிக்க போகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஏற்கனவே உள்ள அந்த ஹார்மோன்ஸ், ஃபீமேல் ஹார்மோன்ஸான ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு வந்து மேல, கீழ அந்த மாரி போயிட்டே இருக்கும். இந்த மெனோபாஸ் ஆகுற ஸ்டேஜ் அந்த 45லேருந்து 55 வயசுக்குள்ள பார்த்தோம்னா, ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஏறும், இறங்கும். ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் இதுல இந்த 2 ஹார்மோன்ஸுமே அதிகப்படியா வந்து ஏற்றம் இறக்கம் வந்து ரொம்ப இருக்கும். இந்த டைம்ல வந்து நம்ம தாராளமா ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து யுட்ரஸ வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி, அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? நார்மலா தான் இருக்கா? மெனோபாஸ் வந்து நார்மல் பிசியோலாஜிக்கலா தான் போயிட்டு இருக்கா? அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நமக்கு கம்மியா ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மெனோபாஸ் டைம்ல. புரோஜெஸ்டரான் வந்து ரொம்ப கூட இருக்கும். ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும்னா, நம்ம வந்து பாடியில வந்து நெறைய பேர் வந்து பயங்கரமா ஹீட்ட வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட தொடர்ச்சியா வந்து சில பேர் அப்படி ஹீட்டா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு 30 செகண்ட் மட்டுமே அந்த ஹீட்டா ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். இந்த ஹீட்ட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம பிரெயின்ல நம்மளோட மூளையில வந்து ஹைப்போதலாமஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. அது என்ன பண்ணும், நம்ம ரொம்ப சூடாச்சுன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா, ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது என்ன பண்ணும்னா, வேர்வைய வந்து நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விடும் நம்ம பிரெயின். ஸோ வேர்வை வந்து வந்துருச்சுன்னா அந்த ஏரியா ரொம்ப ஹீட்டான ஏரியா வந்து நமக்கு கூல் ஆயிடும்ன்ற கான்செப்ட்ல தான் நம்ம உடம்பு நேச்சுரலா இந்த மெக்கானிசம் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கூட இருக்கும்போது ஹாட் ஃபிளஷஸ்ன்னு சொல்லுவாங்க இத. இது ரொம்ப ஹீட்டா நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த ஸ்வெட்ட வந்து தூண்டுபடுத்துறதுக்கு ஹைப்போதலாமஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்வெட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நம்மளோட ஸ்கின்ல. ஸோ ஸ்கின்ல வந்து நிறைய ஸ்வெட்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா, சில பேருக்கு நார்மலா இருப்பாங்க, ஒரு நிமிஷம் கரண்ட் போயிருக்கும், பயங்கரமா குப்புன்னு வேர்த்துரும் அவங்களுக்கு. இல்லைன்னா நார்மலா எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க ஒரு ரூம்ல. ஆனா அவங்களுக்கு மட்டும் அதிகப்படியான வேர்வை இருக்கும். உட்கார்ந்துற இடத்த ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு நனைச்சிடுற அளவுக்கு, ஈவன் பெட்ல வந்து படுத்திருக்கும் போது நைட்ல கூட அதிகப்படியான வேர்வைனால அந்த பெட்ஷீட்ஸ் கூட எடுத்து மாத்துற மாதிரி நடுவுல தூங்கிட்டு இருக்கும் போதே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர்ற அளவுக்கு வேர்வை வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ இந்த மெனோபாஸ்ல இந்த ஸ்வெட்டிங் வந்து அவங்களுக்கே ஒரு இரிட்டேட் ஆகும். இந்த ரொம்ப அதிகப்படியான வேர்வைனால அவங்க ரொம்ப இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷம் சமைக்கும் போது சமைச்சிட்டு ஒரு மணி நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ஃபேன்ல உட்கார்ந்தா திருப்பி என்னால ஒரு 10 நிமிஷம் சமைக்க முடியுது. இந்த மாதிரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஹாட் ஃபிளஷஸும் இந்த ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ 70% ஆஃப் த விமன் இதை வந்து கண்டிப்பா வந்து கோ த்ரூ பண்ணி தான் அந்த மெனோபாஸ் கம்ப்ளீட்டா வந்து இதுல இருந்து வெளியே வர முடியும். ஈவன் நம்மளுக்கு வந்து தூரம் நின்றுச்சு, ஒரு 47 வயசுல எனக்கு நமக்கு தூரம் நின்றுச்சுனாலும் ஈவன் 55 வயசு வரைக்கும் கூட நிறைய விமன் வந்து வெறும் வந்து இந்த ஸ்வெட்டிங் மட்டுமே இருந்துட்டே இருக்கும். இந்த மெனோபாஸ் நடந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு வருஷமா எனக்கு மெனசஸ் வந்து வரல, மெனோபாஸ் ஆயிடுச்சு. ஆனாலுமே அதுக்கு அடுத்து ஒரு 5, 6, 7 வருஷம் கூட இதே மாதிரி வந்து ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்றது, நிறைய வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். இந்த மெனோபாஸ் டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால ஸ்கின்ல வந்து பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகுறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதிகப்படியா அந்த இடத்துல வந்து நமக்கு சூடு ஃபார்ம் ஆகும். ஸோ இதை கூல் பண்றதுக்காக ஸ்வெட்டிங் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். அதனால நமக்கு பயங்கரமா ஸ்வெட்டிங் வரும். ஸோ இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருந்தது நமக்கு அப்படின்னா மெனோபாஸ் டைம்ல வந்து ஸ்வெட்டிங் வந்து ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ரொம்ப காரமா சாப்பிடுறாங்க, ரொம்ப அடிக்கடி காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி ரொம்ப ஹாட்டான கிளைமேட்ல இருக்கும், ஒரு வார்மா இருக்கு என்வரான்மெண்ட், ஏசி இல்ல, உங்களுக்கு வந்து ஃபேன்ல இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப வந்து இந்த ஹாட் என்வரான்மெண்ட்லயும் ரொம்ப அதிகப்படியா வேர்வை வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் தான். மெனோபாஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப வேர்க்கும். ஸோ இது எப்படி வந்து இதெல்லாம் ட்ரிகரிங் ஃபேக்டர்னால இது எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லா ஏரேட்டடா வச்சுக்கோங்க உங்களோட பிளேஸ. நல்லா ஃபேனு கீழே உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா ஏசி வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த டைம்ல கொஞ்சம் இதுல இருந்து ஹாட் ஃபிளஷஸ்ல அந்த டைம் அந்த பீரியட் 1 or 2 இயர்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. அதே மாதிரி வந்து நீங்க வந்து இந்த ஸ்பைசி ஃபுட், காஃபி, ஆல்கஹால் இதெல்லாம் வந்து அந்த டைம்ல முக்கியமா வந்து அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லது. இந்த டைம்ல வந்து நம்ம நல்லா வந்து தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி காட்டன் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி அதிகப்படியான வேர்வையில நம்ம சிந்தட்டிக் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அது வேர்வையை வந்து உரியாதனால இந்த ஸ்வெட்டிங்னாலுமே நமக்கு ஃபங்கல் ஸ்கின் ரேஷஸ் இந்த மாதிரி வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை கூட நீங்க குளிச்சுக்கலாம். ஸோ ஹோமியோபதியில இதுக்கு வந்து ரொம்ப நல்ல தீர்வு இருக்கு. இந்த ஸ்வெட்டிங்கை வந்து வித்தின் ஃபியூ மந்த்ஸ் 1 or 2 monthsலயே நல்லா வந்து கம்மி பண்ணி இந்த
இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் நம்ம டியூன் பண்றதுனால இந்த ஸ்வெட்டிங்கும் கம்மியாயிடும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜை வந்து நம்ம ஈஸியா கடந்து போகலாம். ஸோ முக்கியமா ஹோமியோபதியில வந்து என்னென்ன மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செப்பியா, லாக்கசஸ், கேலிகார்ப் இந்த மாதிரி ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஆனா என்னன்னா வந்து உங்களுக்கு இருக்க சிம்டம் அதை கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த சொன்ன 3 மெடிசன்ஸுக்குமே கவர் ஆகாது, வேற புது மெடிசன்ஸ் வந்து கவர் ஆகும். பட் கரெக்டா நம்ம இண்டிவிஜுவலைஸ் பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லா நேச்சுரல் ரெமெடிஸ் தான். இந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு உணவு கட்டுப்பாடும் கிடையாது. நீங்க ஏற்கனவே அலோபதியை வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து தைராய்டுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க, இல்ல டயபெட்டிஸ்க்கு எடுத்துட்டு இருக்கீங்க, பிரஷருக்கு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட சேர்த்து தாராளமா நீங்க இதை வந்து சாப்பிடலாம். இந்த மெடிசன்ஸ்னால உங்களுக்கு எந்த விதத்திலயும் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ அதனால தாராளமா எடுக்கலாம். இதை வந்து நம்ம ஆர்டிபிஷியலா வேற மருந்து கொடுத்து அந்த ஸ்வெட்டிங்கை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. வித் நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படின்றனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நில். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.